வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு பிரதான விடயம் அல்லது ஒரு பெண்மணிக்காக உலகம் முழுவதுமே ஒரு பரிதவிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது என்ன விடயம் என்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் அறிவதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பயனளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிதவிப்பு, தூக்கு தண்டனை அவருக்கு நாளை நிறைவேற்றுவதாக இருந்தது. அப்பொழுது அந்த தூக்கு தண்டனைக்கு 2 நாட்கள் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு களத்தை அறிவித்திருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட நாடு. எதற்காக அந்த பெண்மணிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது, இப்பொழுது எதற்காக அது தள்ளி வைக்கப்பட்டது, இதன் பின்னணியில் யார் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் போன்ற பல விடயங்கள் இன்று பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. கேரளாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு பெரும்பாலான செவிலியர்கள் வேலைக்கு செல்வது வாடிக்கை. கேரளாவின் வருமானத்தில் பெண்கள் வெளிநாடுக்கு சென்று ஈட்டி வருகின்ற வருமானங்கள் தான் எப்பொழுதும் பேசுபடு பொருளாக இருந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஏமன் நாட்டிற்கு நிமிஷா என்கின்ற ஒரு பெண்மணி செல்கின்றார். 2008ஆம் ஆண்டு அவர் ஏமன் நாட்டிற்கு செல்கின்றார். அங்கு போய் அவர் செவிலியர் பணியில் சேர்ந்து கொள்கின்றார். செவிலியர் பணியில் சேர்ந்து கொண்டிருந்த நிமிஷா அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஊருக்கு மீண்டும் திரும்பி வருகின்றார். ஊருக்கு திரும்பி வந்து டோமி தாமஸ் என்பவரை திருமணம் செய்கின்றார். திருமணம் செய்து முடித்துவிட்டு அதன் பின்பும் வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மையப்படுத்தி நாம் மீண்டும் ஏமன் நாட்டிற்கு சென்றால் சம்பாதித்து விட்டு வரலாம் என்கின்ற அடிப்படையில் ஏமன் நாட்டிற்கு செல்கின்றார். மகதி என்கின்றவர் தான் இந்த நிமிஷா அவர்களுடைய அந்த வேலைக்கான உத்தரவாதத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அவர் இவரை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பது மகதியுடைய நிலைப்பாடாக இருந்தது. காரணம், மகதி நிமிஷா அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் என்கின்ற பதிவும் இருக்கின்றது. பாலியல் ரீதியான பல துன்பங்களை நிமிஷா அவர்களுக்கு கொடுத்தார் என்கின்ற பதிவும் இருக்கின்றது. எனவே மகதியுடைய இன்னல்களை பொறுக்க முடியாத நிமிஷா ஒரு கட்டத்திற்கு மேல் இவரிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுக்கின்றார். அரபு நாடுகளில் பெரும்பாலான அந்த பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் பெரும்பாலானவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு களம் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில பெண்கள் சிலரிடம் சிக்கிக்கொள்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் படுகின்ற இன்னல்கள் நம்மால் உண்மையிலே இரத்த கண்ணீரை வரவைக்கும் என்பதுதான் நிஜம். நிமிஷா அவர்களும் பாலியல் ரீதியான பெரும் நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் மகிதா அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பல முறை முயற்சி செய்தும் இந்த நிமிஷா அவர்களால் அவரிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. இந்த சூழலில் எப்படியாவது நாம் இந்தியாவிற்கு சென்றுவிட வேண்டும், இந்த நெருக்கடிகள் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு நிம்மதியாக குழந்தைகளோடும் கணவனோடும் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுக்கின்றார். எனவே எப்படி தப்பித்து செல்வது என்கின்ற விடயத்திற்குள் நாம் போகின்ற பொழுது அங்கு பெருஞ்சிக்கல் ஒன்று இருந்தன. அரபு நாடுகளில் ஒரு விடயம் இருக்கின்றது. யாரையாவது ஒருவரை வேலைக்கு அழைத்து விட்டால் அவருடைய கடவுச்சீட்டை அங்கு இருக்கக்கூடிய அதிபர் வாங்கி வைத்து கொள்வார். எப்பொழுதாவது அவன் ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர் அப்பொழுது கடவுச்சீட்டை கொடுப்பார். இல்லையென்றால் அந்த கடவுச்சீட்டை அவர்கள் வைத்துக்கொண்டு அடிமை போல மற்றவர்களை நடத்தக்கூடியது வாடிக்கையாக இருக்கும். நிமிஷா அவர்களுடைய கடவுச்சீட்டும் மகிதா அவர்களிடம் மாட்டிக்கொள்கின்றது. எனவே மகிதாவிடம் இருந்து அந்த கடவுச்சீட்டை பெற்றால்தான் நாம் இந்தியாவிற்கு செல்ல முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. நேரடியாக அவரிடம் கேட்டால் அதை கொடுப்பாரா என்கின்ற கேள்வி. எனவே அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து கடவுச்சீட்டை நாம் எடுத்துவிட்டு சென்று விடலாம் என்று நிமிஷா அவர்கள் திட்டமிடுகின்றார். அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து மகிதா அவர்களுக்கு மயக்க மருந்தை கொடுக்கின்றார். அவர் செவிலியர் என்பதால் அந்த மயக்க மருந்து கொடுப்பதற்கான அளவீடுகள் அவருக்கு தெரிய ஆரம்பித்து விடுகின்றன. எனவே கொடுத்து விடுகின்றார். ஆனால் விதி வேறு விதமாக விளையாடி விடுகின்றது. அவர் கொடுத்த மயக்க மருந்து அதிகமாகிவிட மகிதா மரணத்தை தழுவி விடுகின்றார். சட்டம் நிமிஷா அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்றது. அரபு நாட்டில் ஒரு சட்டம் இருக்கின்றது. அதாவது அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம்.
ஒருவரை கொலை செய்துவிட்டால் அந்த கொலை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவது அவர்களுடைய சட்டம். ஒருவேளை மரண தண்டனையிலிருந்து விலக்கு பெற வேண்டுமென்றால் கொலை செய்யப்பட்ட அந்த நபருடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் உறவுகளிடம் நாங்கள் உங்களுடைய மகனுக்கு இழப்பீடாக நீங்கள் என்ன கோருகிறீர்களோ அதை தருகிறோம் என்று அவர்கள் குறிப்பிட வேண்டும். அதற்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒத்துக்கொண்டால் இந்த மரண தண்டனை ரத்து செய்யப்படும். இதுதான் மரபு. ஆனால் மஹிதா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை நிமிஷா அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களால் எடுக்கப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. அதுபோல இந்திய அரசாங்கத்தின் சார்பில் பல விடயங்கள் இது சார்ந்து நிமிஷாவிற்கு ஆதரவாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அது நிமிஷாவின் தூக்கு தண்டனை அது மாற்றிவிடும் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் திடீரென்று நிமிஷா அவர்களுடைய தூக்கு தண்டனை என்று என்கின்ற அறிவிப்பை ஏமன் நாட்டு அரசாங்கம் அறிவித்தது. அதன் அடிப்படையில் நாளை அவருக்கு தூக்கு தண்டனை என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முயற்சியினாலும் இஸ்லாம் மதத்தை சார்ந்த முக்கிய தலைவர் ஒருவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியினாலும் இந்த தூக்கு தண்டனை 2 நாட்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன. இந்த முஸ்லிம் தலைவர் எடுத்த முயற்சியின் காரணமாக மஹிதா குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உறுதியாக வந்து கொண்டு இருக்கின்றது. மஹிதா குடும்பத்தை சார்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அவர்களை அந்த பழங்குடி மக்களை மீறி அவர்கள் வெளியே வந்து எந்தவிதமான முடிவும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அறியப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய சகோதரர் அல்லது இந்த இஸ்லாமிய தலைவர் அங்கே இருக்கக்கூடியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மஹிதா குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருவரை அழைத்து அவரிடம் இது சார்ந்த விடயங்களை குறித்து பேசி ஒரு நிதியை நாங்கள் பெற்றுத்தருகிறோம், நீங்கள் மன்னிப்பு கொடுத்து விடுங்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது என்கின்ற செய்திகள் வருகின்றன. எனவே அதன் அடிப்படையை மையப்படுத்தி இப்பொழுது நிமிஷா அவர்களுக்கு இந்த மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும், இந்தியாவிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு கருத்து நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஏமன் நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இதுவரை தரவில்லை, எனவே தெளிவான விளக்கத்தை தராத பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் முன் செல்வதற்கான களங்கள் அமையவில்லை என்று வைத்ததின் அடிப்படையில் தற்பொழுது ஏமன் அரசாங்கத்தின் நீதிமன்றம் 2 நாட்களுக்கு இந்த மரண தண்டனையை தள்ளி வைத்திருக்கிறது என்கின்ற கருத்தை பதிவிடுகின்றது. அப்படி என்றால் நிமிஷா அவர்கள் விடுதலையாகி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நிமிஷா குடும்பத்தினருக்கு ஒரு வெளிச்சம் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த அந்த தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி ஒரு உயிரை காப்பாற்றி கொண்டு வருமா? இந்த கேள்விகள் இன்று பிரதானமாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. விடையை 2 நாட்கள் கழித்து பதிவாகும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.